உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. நீ ஒரு சாதாரண பொண்ணு, அவ்வளவுதான். நீ கேடு கெட்ட பொண்ணு வேற. பெண்களுக்கே நீ ஒரு பெரிய கலங்கம். கலங்கம். குடும்பத்தை கெடுக்க வந்தவன். நீ ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கப்படணும். நீ ஒரு பாவி. How dare you? வாமா செல்லம், உன்னையே நாங்க திருத்துவோம். எங்களுக்கு எல்லாமே தெரியும். சட்டப்படி பார்த்தா நீயும் பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. கறி பூசணுமா? வேண்டாம்ல, அப்ப வாயை மூடிக்கிட்டு பேசாம அங்கேயே இரு. வேடிக்கை பாக்குறதுக்காக ஒண்ணு நாங்க அசோசியேஷனை உருவாக்கல. அதோட டைம் பாஸ் பண்றதுக்கும் நாங்க இல்ல. இப்ப உங்களுக்கு புரியதான் நாங்க வச்சிருக்கோம். அடுத்த தடவை போலீஸ கையோட கூட்டிட்டு வருவோம். அது மட்டும் இல்ல, ஆதாரத்தை காட்டுவோம். லக்ஷ்மியோட வாழ்க்கைய நீ எப்படியெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கன்னு. லக்ஷ்மி, நீ பயப்படாதம்மா. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். இந்த சமூகத்துல இருக்க நேர்மையான பெண்கள் எல்லாரும் உன் பக்கம் இருக்கோம். வாங்க போலாம். மலிஷ்கா, மலிஷ்கா நில்லு. மலிஷ்கா, மலிஷ்கா. மலிஷ்கா, 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 ப்ளீஸ். மலிஷ்கா, 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 ஓபன் தி டோர். ப்ளீஸ் நம்ம பேசலாம், ஓகே? மலிஷ்கா, ப்ளீஸ் மா, ப்ளீஸ் கதவு தர, ப்ளீஸ். மலிஷ்கா, ப்ளீஸ் கதவை தர. நம்ம எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். சொன்னா கேளு. இங்க இருந்து போங்க. எனக்கு யாரும் தேவையில்லை. ஜஸ்ட் கோ. கோ அவே, ஐ செட். மலிஷ்கா, சரி விடுமா, அவ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். மலிஷ்கா, கம். உங்க முகத்துல கரிய பூசி இருக்கணும். கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்திருந்தா கௌரவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நல்லதாச்சு உங்க அம்மா அப்பா சீக்கிரம் செத்துட்டாங்க. இல்லன்னா உங்கள மாதிரி பொண்ணுங்களை பார்த்து வாயை மூடுங்க. போதும், ப்ளீஸ். ப்ளீஸ் ஆண்டி, என் அம்மா அப்பா சம்பந்தமா ஒரு வார்த்தை பேசாதீங்க. அதுக்கப்புறம் நான் உங்க லெவல்ல இறங்கி பேச வேண்டியதாயிரும். How dare you? பாத்தியா நீலம், இந்த பொண்ணு என்கிட்ட எப்படி பேசுறா பாரு. நான் வேற எப்படி பேச? என் அம்மா அப்பாவை நடுவுல இழுக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு நான் உங்ககிட்ட கேக்குறேனே. அவங்க இந்த உலகத்திலே இல்ல. ஆனாலும் அவங்கள பத்தி நீங்க தப்பா நான் பேசுறீங்க. ஜஸ்ட் தப்பா தான் பேசுறேன். ஆனா நீ தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியே. நல்லது, நான் பண்ண மாட்டேன். மலிஷ்கா கிட்ட நான் போக கூடாதுன்னா நான் போகல. சரி வா ஷாலு. என் முகத்திலேயே முழிக்காத. இனி இந்த வீட்ல உன் நிழல கூட பார்க்க விரும்பல. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அதையும் மீறி என் முன்னாடி வந்து நின்னு வை. அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்லை. என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நீ பார்த்த நீலம் வேற, இதுக்கப்புறம் நீ பார்க்க போற நீலம் வேற. எந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்குறேன்னு பாரு. நான் மட்டும் உன் லெவலுக்கு இறங்கி வந்தேன்னா எந்த ஒரு கோர்ட்டும் எந்த ஒரு மகளிர் அமைப்பும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது லக்ஷ்மி. அவமானம் தலைகுனிவுனா என்னன்னு அப்ப நீ தெரிஞ்சுக்குவேன். ஆக்சுவலா மரியாதைனா என்னன்னே உனக்கு தெரியாதுல்ல. மலிஷ்காவுக்கு அவமானத்தை நீ தந்துட்ட. அவ ஏன் ஃபீல் பண்றான்னா கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவன். உன்ன மாதிரி மட்டமான ஃபேமிலி இல்ல. ஆமா, என் பையன் ரிஷிக்கு முன்னாடி நீ அந்த குடிகார பையன் பல்விந்தர் தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த. ஒருவேளை அந்த ரவுடி பல்விந்தர் கூட உனக்கு கல்யாணம் ஆகி இருந்தா உன் எதிர்காலம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கியா? நத்திங். மரியாதை இல்லாம குறுக்க பேசிக்கிட்டு இருக்காளே உன் தங்கச்சி, அவ எதிர்காலம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கியா? உன் சித்தப்பா சித்தி உனக்கு ஹெல்ப் பண்றாங்களா? உன் சித்தி இருக்காளே, பெத்த பொண்ணையே ஏமாத்தி என் பையன் தலையில கட்டி இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்ப இருந்தவ தானே. அவ உன்னை காப்பாத்துவாளா? அவ யாருங்கறத என்கிட்ட காட்டிட்டா, ஞாபகம் இருக்குல்ல? அதனால ப்ளீஸ் ஏன் முன்னாடி வந்து இந்த மாதிரி சமத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், சரியா? நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட போய் சொல்லிருக்கோம், சீட் பண்ணிருக்கோம். ரிஷிக்கு ஏற்கனவே அஃபேர் இருந்துச்சு. அப்ப நீ உனக்கு இல்லையா?
நீ அந்த பல்விந்தர் கூட மண்டபத்துல உக்காந்துருந்த, நாங்க தான் வந்து உன்னை காப்பாத்தி இருக்கோம். இல்லனா அவன் தானே உனக்கு புருஷனா இருப்பான். நீ இருக்கே எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். அதோட நீ இன்னைக்கு பண்ணிருக்கியே, இதுக்கப்புறம் நீ எதுக்கும் பிரயோஜனப்படாதவ. எங்க வீட்லயே எங்களை அவமானப்படுத்தி இருக்க. இப்ப நான் சொல்ல போறத நல்லா தெளிவா கேட்டுக்க. இந்த ஓபராய் குடும்பத்தோட மருமகளா இருக்கிறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது. எங்க குடும்பத்துக்கு மருமகளா என்ன, எங்க பேரை சொல்றதுக்கான தகுதி கூட உனக்கு கிடையாது. புரியுதா? லுக்கட்டா, என் முன்னாடி திமுற ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு நிக்கிறா. நான் உனக்கு கொடுத்த இடத்துக்காக உன் வாழ்நாள் முழுக்க என் காலடியில அடிமையா நீ வாழ்ந்திருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? எல்லாரும் சேர்ந்து எதுக்காக என் அக்காவை திட்டிட்டு இருக்கீங்க? இவ்வளவு எதுவும் பேச மாட்டாலும் ஏன்கா நானாவது பேசுறேன், ஏன் வாயை அடக்குற? இங்க இருக்க எல்லாரும் உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இப்ப நான் கொஞ்சம் பேசுறேன். நான் இப்ப எதுக்கு வந்து உன்கிட்ட பேசுறேன்னா, அம்மா சொன்னது எதுவுமே உனக்கு புரியலையா? ஏன் உனக்கு காது கேட்கல? மாம் என்ன சொன்னாங்க? ஸ்டாப் இட் அப்படின்னா ஸ்டாப் இட். இதுக்கு மேல என் அம்மா முன்னாடி குரலை ஒசத்தி பேசினேன்னு வச்சுக்கோ, நான் கெட்டவள மாறிடுவ சொல்லிட்டேன். யாக்கா தப்பாலு. சாரி ஷாலு தரப்புல இருந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போது நிறுத்து ஷாலு, ப்ளீஸ் வாய மூடு. ஏன்கா ஏன் எதுக்கு வாய மூடணும்? அவங்க உன்னை பத்தி என்னெல்லாம் பேசுறாங்க கேட்டல? ஏதோ செருப்புக்கு கீழே வச்சிருக்காங்களாமே. எப்படி அப்படி எல்லாம் பேசுவாங்க அவங்க? அதோட இத கேட்டுட்டு அமைதியா இருக்க கூடாது. நீ வாய மூடிட்டு கேட்டுட்டே இருந்தா அவங்க பேசிக்கிட்டே போவாங்க. என்னால இது முடியாது. அதோட நீயும் இப்படி அமைதியா இருக்காத. எங்க இருந்து அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு? அவங்க ஒன்னும் விரோதி இல்ல. அவங்க என்னோட குடும்பம். குடும்பத்தை ஒரு நிமிஷத்துல செதற விட்டுறலாம். ஆனா அதை ஒன்னா சேர்க்கறதுக்கு நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வைக்கணும், இல்லனா அது செதறி போயிடும். அதோட ஷாலு, அவங்க எல்லாருமே எனக்கு சொந்தம். வாழ்க்கையில சில தருணங்கள்ல பல விஷயங்கள் நடக்கும். ஆனா அது சரி தப்புன்னு முடிவெடுக்க முடியாது. ஆனா தப்பு தப்பு தானே? யார் பண்ணாலும் அது தப்பு தப்பு தான். உன் கூட இருக்க எல்லாருமே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மட்டும் தாங்க சரியா இருக்க. ஷாலு, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சரி, நம்ம குடும்பத்துல அம்மா அப்பாக்கு சித்தப்பா சித்திக்குல சண்டையே வராதா? பல தடவை நடந்திருக்கு. அப்பெல்லாம் என்ன ஆகும்? யாராவது ஒருத்தர் அமைதியா இருந்தாதான் அது மத்தவங்களுக்கு புரிய வரும். அதோட அந்த சண்டையும் அங்கே நின்னுடும். இப்போ நீ சண்டை போடுறத பார்த்தா அவங்க முன்னாடி நான் தான். நீ எல்லாரும் முன்னாடியும் கரெக்டா இருக்க. அவங்க எல்லாரும் அண்ணா நீ பண்றது தப்புன்னு பேசுறாங்க. போதும் போதும் பேசாத. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் தான் பெரியவ. எது சரி எது தப்பு எது போய் எது நிஜம்னு உன்னை விட எனக்கு அதிகமாவே தெரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.